உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ், அதுல வரப்போற ரிஸ்க், பயம், பயமின்மை, இதை தாண்டி நிஜம் அப்படிங்கிறத பார்ப்பது எது நிதர்சனம், நிஜம் அப்படிங்கிறத பார்க்கணும். பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் வடிவமைத்து சிந்தித்து எழுத வேண்டும். இல்லைன்னாங்க அப்படியே உங்க எனர்ஜி டிசிபேட் ஆகி அப்படியே காணாம போயிடுவீங்க. இப்போ இத்தனை ஆண்டுகள் எப்படி உருண்டு வீணா நாசமா போச்சோ அதே மாதிரி 2026 காணாம போயிடும். திடீர்னு 2027 கண் முன்னாடி வந்து நிற்கும். ஆனா நீங்க அதே நபரா இருந்துட்டு இருப்பீங்க. நான் என்னுடைய கைலாசவாசிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாப்பா, தப்பு பண்ணாம வாழ முடியாதுப்பா, ஆனா ஒரே தப்பு பண்ணாமலாவது இருங்கப்பா. ஏன்னா ஒரே தப்பு பண்றாங்கனால என்ன அர்த்தம்னா அதுக்கு கூட யோசிக்கிற தயாரா இல்லை. கிரியேட்டிவிட்டி இல்லாம ஸ்டக் ஆகி கிடக்கிற, ஸ்டாக்னன்ட் ஆகி கிடக்கிறவன் ரொம்ப ஈனத்தனமான சீப் த்ரில்ஸ்ல ஸ்டக் ஆகிருப்பானுங்கய்யா. நான் பார்த்துருக்கேன் இந்த வீடியோ கேம். என்ன சீப்பான த்ரில் அதெல்லாம். தொடர்ந்து சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு, செக்ஸ்ட் பண்ணிட்டு,